நம்ம ஆளுங்க சர்ச்சில் உட்கார்ற ஸ்டைல நான் காட்டுறேன் பாருங்களேன். கொஞ்சம் கூட இப்படி உட்காருவீங்களா? நீங்க யாராவது ஒரு தலைவர் முன்னாடி இப்படி உட்காருவீங்களாமா? இப்படி உட்காருவீங்களா? ஒரு சிலர் உட்காருது பாரு. சொல்லி தொலை, சீக்கிரம் முடி, என் உயிரை ஏன் வாங்குற, சீக்கிரம் போயிடு, கை கை இப்படி வச்சுக்கிட்டு இல்ல, அப்படித்தானே பாருங்க. சில பேர் அதை விட ரொம்ப மோசம், தூங்கிருது. ஆண்டவரே நீர் வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன இல்லையா? எல்லோரும் வந்து என்னிடம் ஓய்விடுங்கள் நீங்க தானே ஆண்டவரே பைபிள் வசனத்துல சொன்னீங்க, அதனால தான் ஆண்டவரே சர்ச்சில் வந்தோன்னே தூங்கிடுறேன் நான். கிறுக்குங்க இல்லையா? கிறுக்கு கூட்டம் இதுங்கெல்லாம். என்ன கூட்டம்? கிறுக்கு கூட்டம். ஒரு சிலது எப்படி தெரியுமா உட்கார்ந்து இருக்குது, பெரிய லார்ட் லபக்தாஸ் இவரு சர்ச்சுக்குள்ள வந்து ஆண்டவர் மாதிரி ஆட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார் காலை. திமிரு பாத்தீங்களா? அது நீங்க உட்கார்ற அந்த தோரணையே சொல்லும் நீங்க எவ்வளவு தெய்வ பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க, எவ்வளவு நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க, எவ்வளவு ஜெப உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்ம உட்கார்ற தோரணையே நமக்கு சொல்லும். அப்படிதானே? நம்முடைய செயல் வெளிப்படுத்தும் இல்லையா? செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். ஏன் எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு வாயில சொன்னா பத்தாது. அந்த விசுவாசம் எதுல தெரியும்? நான் செய்கிற ஒவ்வொரு செயல்ல தெரியும். நான் ஆலயத்துக்குள்ள நடக்கிற நடை, நான் பேசுகிற பேச்சு, நான் செய்கிற ஜெபம், ஆண்டவர் அதை என்னுடைய செயலில் பார்க்க விரும்புகிறார். அதனால தான் சொல்றாரு, நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் உணர்வதே கிடையாது. வாசிக்கும் தம்பி. Download ShareChat.